மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான். பாரதியார் புதுவையில் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள். பாரதியாரின் மிம்பெரும் பாடல்களான கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவையிலேதான் உருவானது. வேகத் திரைகளினால் வேதப் பொருள் பாடி தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்று பாடுகிறார். செந்தமிழ் தென்புதுவை என்று அவர் இந்த மண்ணை வர்ணித்து கடல் அலைகளே வேதப் பொருள்களை பாடுகின்றன என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த மண்ணின் பெருமையை அவன் எப்படி அவன் உள்ளத்திலே உணர்ந்திருந்தான் என்பது நமக்கு புரிகிறது. பாரதியார் புதுவையில் இருந்த காலத்தில் அவர் உள்ளம் தத்துவ ஆய்வுகளிலும் நாண தேடுதல்களிலும் மூழ்கி மூழ்கி எழுந்தது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ என்கிறான். அறிவு மட்டும் இருந்தால் போதாது, வல்லமையும் நீ தந்த வேண்டும் என்று சொல்லுகிறான். எதற்கு வல்லமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், தன்னைத்தானே வளர்த்திக் கொள்வதற்கல்ல, நீ வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி என்று சொல்கின்றான். இறைவனிடத்தில் எனக்கு வல்லமை வேண்டும் என்று அவன் கேட்பது கூட தனக்கல்ல, நம்முடைய சமூகத்திற்கு என்று கேட்ட மண் நம்முடைய புதுவை மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இங்கேதான் குயில் பாட்டு, நாணரதம் போன்ற அமர காவியங்கள் உருவானது. இந்த காலத்தை அறிஞர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என போற்றுகின்றனர். இந்த பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது. இங்கேதான் வாவேசு ஐயர், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் அறிவுச்சுடராக மாற்றினார்கள்.